Hey guys, welcome back to Mr. AK Duker. நான் உங்கள் AK, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் AK Duker சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்மெட்டோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் யாரும் புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கா அப்படின்னு பட்டனுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸு. என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மேலே ஒரு டேப் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேப் வந்து இப்படி பிச்சிடுவோம். பிச்சாச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் அதுக்கான கவர் இருக்குது. பட் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸோட ஹெல்மெட் வந்து கிடையாது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஹெல்மெட்டுன்றது அப்படி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு இதை வந்து இப்படி சைடில் இப்படி வச்சுருவோம். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹெல்மெட்டோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கேமராவோட ஒரு பவுச்சு, அது யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இது அடிஷ்னலாக அந்த டைமில் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இது வந்து நியூ இயர் அப்போ வாங்கியிருந்தோம், அதனால் வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைக்கு போகிற ஒரு பேண்ட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் என்ன ஹெல்மெட் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கவர் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சஸுக்கான அந்த ஹெல்மெட் வந்து இருக்கும், அதாவது அந்த கவர் வந்து இருக்கும். பட் உள்ளே வந்து வேறு பிராண்டு தான் இருக்குது. அது என்ன பிராண்ட் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் தரேன். அந்த 5 செகண்ட்ஸில் என்ன ஹெல்மெட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கெஸ் பண்ணி கமெண்ட்டில் கீழே கொஞ்சம் போட்டு விடுங்க. யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றதுமே பார்க்கலாம். இதுக்காக வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிடாதீங்க. 5 செகண்ட் டைம் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ரெடி? 1 2 3 4 5. ஸோ கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க என்ன ஹெல்மெட் அப்படின்றத. ஸோ இப்போ ஹெல்மெட்டை வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஹெல்மெட் வந்து என்ன ஹெல்மெட் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் கொஞ்சம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லி நினைக்கிறோம். ஹெல்மெட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ என்ன ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சிம்பிளை பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நாங்கள் என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எம்டி பிராண்ட்லேருந்து தான் ஒரு ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5250 ருபீஸு நார்மல் டேஸில். நாங்கள் வந்து இது வந்து நியூ இயரில் வந்து வாங்கியிருந்தோம். அப்போது வந்து எங்களுக்கு வந்து 15% வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4460 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். இதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 750 ருபீஸ் கிட்ட எங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இது கூட அடிஷ்னலாக க்ளவுஸ்மே வந்து வாங்கியிருந்தோம் ஒரு 250 ருபீஸில். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் வந்து 5250. இது உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட்டு. ஸோ ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்றதே கீழே கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஸோ நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5250 ருபீஸு. ஆஃபர் டைமில் வந்து நாங்கள் நியூ இயரில் வாங்கினதுனால எங்களுக்கு கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாச்சு. பட் இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுக்கல அப்படின்றதுமே சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் வைசர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சிங்கிள் வைசர் தான், டபுள் வைசர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஹேர் வெண்ட்டு, மேலே 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஏர் வெண்ட்டு, ஓவராலாக வந்து 3 ஏர் வெண்ட் வந்து இருக்குது. பின்னாடி வந்து இதோட அவுட்லெட்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 2 அவுட்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி, இதோட மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்விங்கரு. ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 5250 ருபீஸு. எங்களுக்கு ஆஃபர் டைமில் நாங்கள் நியூ இயரில் வாங்கினதுனால 15% வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்ததுனால எங்களுக்கு 4460 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதனால் இது வந்து அந்த டைமில் எங்களுக்கு ஒரு ஒர்த் பையிங்காக வந்து தெரிஞ்சுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் வைசர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லாக் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த டீரிங் லாக்லாம் கிடையாது, நார்மல் லாக் தான். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக வந்து போடலாம், ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு இது தான் இது.
டீரிங் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பட் அது போட்டு கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட செல்லோட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நல்லா வந்து ஷார்ப்பாக வந்து இருக்குது செல்லோட டிசைனு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த கலர் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இதோட பேடிங்குமே நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும், நல்லாவே இருக்குது. இதோட குஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும், வாஷபிள் தான் இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் தான் பார்த்திங்கன்னா இது வந்து பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைசருமே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும், நார்மலாக எல்லா ஹெல்மெட்லையுமே இருக்க மாதிரி. இதோட சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் இசிவி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 சர்டிஃபிகேட்டுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னென்னலாம் கொடுக்கல, என்னென்னலாம் இதில் மிஸ்ஸிங் இந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் வைசர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஃபாக் அந்த இதுவுமே வந்து கிடையாது. பட் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து போட்டுக்கலாம். இன்பில்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரல. ஸோ அது ஒரு மைனஸாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் டபுள் வைசர் வந்து கிடையாது, அதுவுமே வந்து நான் ஒரு மைனஸாக வந்து பார்க்குறேன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. அதாவது 5250 ருபீஸ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் மைனஸாக இருக்கும். நாங்கள் வந்து 4460 வாங்கினதுனால எங்களுக்கு அது மைனஸாக இப்போதைக்கு தெரியல. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 5250. அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவ்வளோதான் ஹெல்மெட்டில் இருக்கிறது. இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி வந்து ரொம்ப நாளாக வாங்கணும், அதாவது எம்டி பிராண்டில் ஒரு ஹெல்மெட் வாங்கணும், ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்காக சேர்த்து வச்சு வாங்கின ஒரு ஹெல்மெட் தான். அந்த டைமில் தான் சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று வந்தது. அந்த டைமில் தான் இந்த ஹெல்மெட்டும் வாங்கணும். ஸோ ஹெல்மெட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பி சிங்கிள் ஸ்டே சேஃப். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா, பை பாய்.